வணக்கம், என் பேர் டில்லி பாபு. வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாவட்ட தலைவரா மீண்டும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும், அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும், இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகையார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப சமீபமா அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஸ்ரீஜன் சங்கதன் அபியான் என்ற திட்டத்தின் வாயிலாக இந்தியா முழுவதும் புதிய மாவட்ட தலைவர்களை, தகுதி உள்ளவர்களை, திறமை உள்ளவர்களை தேர்ந்தெடுக்கும் வண்ணம் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் அகில இந்திய அளவில 5 மாநிலங்கள்ல முடிஞ்சது. 6வது மாநிலமா தமிழ்நாடு தேர்ந்தெடுத்து நடத்தினாங்க. அதுல அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வாயிலாக அப்சர்வர் நியமனம் செய்து அங்கிருந்து எங்களுக்கு எங்க மாவட்டத்துக்கு ஒடிசால இருந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண குந்தியான்னு சொல்லிட்டு ஒரு சீனியர் காங்கிரஸ் மேன் வந்திருந்தாங்க. அவங்க முழுவதுமா ஆராய்ச்சி செய்து எங்களுடைய பணிகள் எப்படி மேற்கொள்ளப்பட்டு வருது என்றதெல்லாம் ஆய்வு செய்து எல்லா நிர்வாகிகளையும் சந்தித்து அவங்களுடைய ஒப்பீனியன் வாங்கி இந்த செலெக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் 5 ஆண்டு காலம் நிறைவு பெற்றவர்களை மாற்ற வேண்டும் என்று ஒரு உத்தரவு கொடுத்திருந்தாங்க. இருந்த போதிலும் திறம்பட பணியாற்றிய தோழர்கள் அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால மீண்டும் இந்த வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிக்கு மாவட்ட தலைவராக என்னையே தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. சென்னையில ஒரே மாவட்ட தலைவர் இவங்க கண்டினியூ பண்ணுவாங்கன்னு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா 7 பேர் தான் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. 2வது முறையா 71 மாவட்ட தலைவர்கள் புதியதாக நியமனம் செய்திருக்கிறாங்க. அதுல 7 மாவட்ட தலைவர்கள் மொத்தமா ரீடைன் பண்ணியிருக்காங்க. அதுல சென்னையில நான் மட்டும்தான் ரீடைன் ஆயிருக்கேன். அந்த வகையில இந்த நேரத்துல எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ராசஸ்ல முழுமையா ஒத்துழைப்பு நல்கிய காங்கிரஸ் பேரியக்கத்துடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்துல ரொம்ப நம்பிக்கையோட மீண்டும் காங்கிரஸ் பேரியக்கத்தை வளர்க்கணும்ன்றதுக்கு என்ன நிர்ணயம் செய்திருக்கிறாங்க. இந்த நேரத்துல ராகுல் காந்தி அவர்களுக்கும் மற்ற அனைத்து தலைவர்களுக்கும் ஒரு ஒப்புதலா ஒரு விஷயம் சொல்றேன். நிச்சயமா நம்மளுடைய காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும் இல்ல, காங்கிரஸ் பேரியக்கம் வாயிலாக மக்களுக்கும் பணி செய்து இப்ப வரைக்கும் என்ன நல்ல பெயர் எடுத்திருக்கிறோம். இப்ப நான் கார்பரேட்டரா இருக்கேன். வார்டு 37 உடைய மாமன்ற உறுப்பினரா செயல்பட்டு இருக்கிறேன். என்னுடைய பகுதியில நிறைய நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாத்துக்குமே காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு தான் இந்த பெருமையை சாரும். ஏன்னா இந்த வாய்ப்பு மக்களுக்கு பணியை செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது காங்கிரஸ் பேரியக்கம். இந்த நேரத்துல மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதுடன் வரும் காலங்களில் மேலும் நல்ல பணிகள் மேலும் மேலும் செய்து காங்கிரஸ் பேரியக்கத்துக்கு ஒரு நல்ல பெயர் எடுத்துக் கொடுப்பேன் என்பதை இந்த நேரத்துல உறுதியளிக்கிறேன். நன்றி.